அருமையானவர்களே, எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதித்து உங்களுக்காக நாங்கள் தினமும் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவாராங்க. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதனுடைய பின்பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லி ஏலி சாமுவேலை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒருவேளை ஏலியினுடைய வாழ்க்கையில் நடைபெற போகிற காரியங்களை குறித்து ஆண்டவர் சாமுவேலை அழைத்து சாமுவேலோடு கூட பேசின காரியங்களை இந்த வசனத்தில் அது முன்பகுதியில் பார்க்கிறோம். முதலாவது ஏலி சாமுவேலை அழைத்து கேட்டபோது சாமுவேல் அதை சொல்லுவதற்கு சின்ன பையனாக இருக்கிறார். பயப்படுகிற காரியத்தை பார்க்கிறோம். பயப்படாத, நீ எதுவாக இருந்தாலும் தைரியமாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஏலி சொன்னபோது, உன்னுடைய குடும்பங்களிலே உன்னுடைய காரியங்களிலே இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லி எதையுமே மறைக்காமல் எல்லாவற்றையும் சாமுவேல் ஏலியின் இடத்துல சொன்னதை பார்க்கிறோம். அதற்கு தான் பதிலாக சொல்லுகிறார், அவர் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லி. ஆண்டவர் அவர் பார்வைக்கு எது நலமோ அதை செய்வதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், ஒருவேளை இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ, அவங்க தப்பாக எடுத்துப்பாங்களோ, ஏதாவது ஒரு தவறு என்று சொல்லி நம்ம சொல்லுவதற்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தில் நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கிறார், ஏவுதலை கொடுக்கும்போது நம்ம பழகுகிற இடங்களிலே தவறு நடக்கும்போது அது தவறு என்பதை சொல்லுவதற்கு நீங்கள நானும் இந்த நாளில் மறந்து போகக்கூடாது. உள்ளதை உள்ளதாக சொல்ல வேண்டும். அதுதான் ஒரு ஆண்டவருடைய பிள்ளை கிறிஸ்தவர்களுடைய வேலை. எது உண்மையோ அதை எங்கேயுமே சொல்லுவதற்கு தயங்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஆகையினால தான் வசனம் சொல்லுகிறது, அவர் கர்த்தர், அவர் பார்வைக்கு நலமானதை செய்வார். நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக நடக்கும்போது நம்ம வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவர் வழிநடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால ஆண்டவருடைய வார்த்தையில் நீங்கள் உண்மையாக இருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்த பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கேட்ட வசனத்தின்படி அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு அருமையானதை செய்வார் என்கிறதான வசனத்தின்படி ஆண்டவரே, சாமுவேலை பார்த்து ஏலி சொன்னதை போல, சாமுவேலை போல ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே உள்ளதை உள்ளதென்று சொல்ல, உண்மையை தைரியமாய் சொல்ல வேண்டிய கிருபைகளை தந்து வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.